ஹாய் முருகர் குழந்தைங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? முருகனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்றைக்கி பதிவு என்னென்னா, இந்த திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போயிட்டு ஒரு நபர் பாருங்கள், இடுக்கு பிள்ளையார் கோயிலில் நுழைஞ்சி வெளியில் வர்றோன்னு சொல்லிட்டு வர முடியாமல் இன்றைக்கி அவர் இறந்தே போயிட்டார். நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம உடம்பு அதுக்குள்ளே போயிட்டு வெளியில் வருமா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். அதை பார்க்குறது கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம மனசில் 1000 அழுக்குகள் இருக்கணும், சரிங்களா? அந்த அழுக்கை முதல்ல சுத்தப்படுத்துங்க. நம்ம வீட்டை சுத்தம் பண்ணுவோம், நம்ம உடலையும் சுத்தப்படுத்துவோம். ஆனால் நம்ம மனசில் 1000 அழுக்குகள் இருக்கும். அந்த அழுக்கை மட்டும் நம்ம சுத்தப்படுத்த மாட்டோம். ஏன்னா நான் பொதுவாக சொல்கிறேன். ஏன்னா நம்ம இறைவனுக்கிட்ட போகும் பொழுது நம்ம உள்ள தூய்மை இருந்தாலே போதும். வீட்டை சுத்தப்படுத்தணும், உடலை சுத்தப்படுத்தணுன்றதே கிடையாது. நம்ம மனசில் முதல்ல சுத்தமாக இருந்தாலே போதும். கடவுள் நம்ம மனசுலேயே குடியிருப்பார். நம்ம வெளியில் அலையணுன்றதே கிடையாது. இப்போ அவர் இறந்து போயிட்டாரா, உடனே அந்த அண்ணாமலையாரை சொல்லுவாங்க, இவரை தானே நம்பி வந்தார், இவர் காப்பாற்றிருக்கக்கூடாதா, இவர் நினச்சிருந்தா காப்பாற்றிருக்கலாம் அப்படின்னு தெய்வத்து மேலே பழி போடுவோம். ஆனால் நம்ம செய்கிறதே தவறுன்றது நமக்கு தெரியாது.